கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் பிளைண்டாக ஒரு ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டே இனிஷியல் டைமில் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அதை எப்படி அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டே சூப்பராக ஒர்க் ஆகும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் 3 விஷயம் இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. கீழே வரைகிற ஒரு லைன் பேர் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேலே வரைகிற லைன் பேர் வந்து ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக இங்கே நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்தை கொண்டு தான் மார்க்கெட்டே ரன் ஆகும். ஒன்று, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் வந்து டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேல், ஈரான் இந்த வார் இஷ்யூனால மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகும். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் இதில் ஒர்க் ஆகாது சரிங்களா. மார்க்கெட் வந்து பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியோ இண்டெக்ஸ்லையோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம், அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னா உடனே அந்த ஸ்டாக் மார்னிங்கே வந்து சரிஞ்சிரும் சரிங்களா. அதனால் அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும், குளோபல் மார்க்கெட்டும் தெரிஞ்சிடும் சரிங்களா. பட் மார்க்கெட் சைட்வேல ரன் ஆகும்போது இது சூப்பராக ஒர்க் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட்லேருந்து சரிங்களா ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டரை நோக்கி போகுதுன்னா, இந்த 3வது பாயிண்ட் சொல்ல வந்தல என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணால் அது வந்து மேலே போகும். இப்போ சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டில் புஷ்ஷிங், அதாவது நல்ல ஒரு பவர் கிடைக்கும். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்னை நோக்கி போகும். அப்போது நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பை பண்ணுவீங்க சரிங்களா. அதே இது ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பை பண்ண எல்லாருமே செல் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு, ஏன்னா எல்லோரும் அங்கே தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அன்னைய நாளில் ட்ரேடு எடுக்கிறதுனால அது என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் செல்லராக இதில் போகலாம். செல்லர் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண முடியாது சரிங்களா. செல்லிங் வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. இதே இது இன்ட்ராடேயில் ₹100 இருக்கக்கூடிய ஸ்டாக், இப்போ என்னுடைய நேம் வந்து அன்புசீலன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அன்புசீலன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து கீழே சரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ₹100 விலை இருக்குது அப்படின்னா ₹100 செல் பண்ணி திரும்ப அது ₹90 ரீச் ஆகுது. ₹100லேருந்து ₹90 வருது அப்படின்னா ₹100 செல் பண்ணி சரிங்களா, ₹90 நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப பை பண்ணிங்கன்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும் சரிங்களா. இன்ட்ராடேயில் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள், இது புது விஷயமா இருக்குது அப்படின்னா. அப்போது ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா செல்லராக என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் செல்லராக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங்னா 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் பையர் வருவாங்க, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல்லர் வருவாங்க, ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிச்சு அப்படின்னா பையர் வருவாங்க சரிங்களா. கீழே அதாவது சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செல்லர் வருவாங்க. இப்போது இந்த வேல்யூஸை எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட் 11 o'clock வரைக்கும் ட்ரேடை பண்ணாதீங்க சரிங்களா. 11 o'clock வரைக்கும் ட்ரேடை விட்டுருங்க. இப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வரையும் போது இன்னர் லைனை விட்டுருவாங்க. அந்த இன்னர் லைன் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற ஹைலேருந்து இப்படி மார்க் பண்ணி வரைவாங்க. ஆனால் இன்னராக ஒரு லைன் இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஹையை மார்க் பண்ணிட்டேன், இன்னர் லைன் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் கனெக்ட் ஆகும். இது எதோட மேட்ச் ஆகும்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரியோட தான் ரீச் ஆகும். அதனால தான் எல்லா இண்டிகேட்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். அதாவது ஒரு கேண்டில் வந்து சும்மாலாம் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா வைக்காது சரிங்களா, ரீச் ஆகாது. இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டிலே உங்களுக்கு சொல்லிடும் சரிங்களா. அப்போது நம்மளுடைய ட்ரேடே சரிங்களா, நீங்கள் 10 o'clock அப்புறம் பண்ணுறதோ 11 o'clock அப்புறம் பண்ணுறதோ ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. எப்போது இனிஷியல் டைமில் மார்னிங்கே நிறைய பேர் ட்ரேடுக்கு ஃபெயிலியர் காரணம் என்ன அப்படின்னா, மார்னிங்கே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. மார்னிங் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னல, மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சரிங்களா. இது நீங்கள் கொஞ்சம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா. ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டை செக் பண்ணணும் சரிங்களா.
அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு மார்க்கெட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பார்க்கணும். நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை சைட் போகணும். நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா செல் சைட் போகணும். சரிங்களா? மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் 2வது ரூல்ஸ். 3வது ரூல்ஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டை நல்லா கவனிங்க. இந்த லைன் நீங்கள் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த லைனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேடே எடுக்கக்கூடாது. இந்த லைனுக்குள்ளே, அதாவது நீங்கள் வரைஞ்ச லைன் இந்த லைனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இந்த லைனுக்கு வெளியில் வரும்போது தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 லைனுக்கும் வெளியில் வரும்போது தான் பண்ணணும். இந்த லைன் எப்படி வரைய தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு நான் இதை எப்படி வரையணும் அப்படிங்கிற ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ இருக்கிற நாலேஜை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள். இந்த லைனுக்குள்ளே இருந்தால் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த லைனை விட்டுட்டு, சரிங்களா, இப்போ இங்கேருந்து நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க, 10 மணிக்கு நம்ம ட்ரேடு பார்க்குறோம். சரிங்களா? நீங்கள் இதை வச்சே இந்த லைனை போட்டிருப்பீங்க. இந்த 2ஐயும் வச்சுமே நீங்கள் லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ரீச் ஆச்சுன்னா யார் வருவா, செல்லர் வருவா. இந்த இடத்துல இது வந்து ஆப்ஷன் பண்ணலாம். இப்போ நான் நெஃப்டி காட்டுறது வந்து ஆப்ஷன் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? 24,157 50ன்னு எடுத்துப்போம். 24,150. சரிங்களா? இங்கே இருந்து அந்த ஒரு கேண்டிலே பாருங்கள், 24,150லேருந்து 24,143, அதாவது அது 57லேருந்து 43 கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 பாயிண்ட் பக்கம் என்ன வந்திருக்கும். ஒரே நிமிஷம் தான் ஸ்கேல்பிங். நீங்கள் 10 பாயிண்ட்ஸுக்கு மார்க்கெட்டில் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கான்ட்ராக்டை எடுத்துடணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கான்ட்ராக்டோட விலை 100 ரூபா. சரிங்களா? நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா தெரிஞ்சிடும். கூட நான் ஆப்ஷன்ஸை கூட செலக்ட் பண்ணி கூட காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் இதில் இந்த மணியில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக்லேயுமே இதை நீங்கள் பண்ணலாம். நான் ஸ்டாக்லேயுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? இப்போது 24,000 அப்படின்னு ரவுண்டாகவே எடுத்துப்போம். சரிங்களா? இந்த 150ன்னு வேணால் ரவுண்டாக இருக்க ஃபிகரில் தான் என்ன வரும்னா ட்ரேடை நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ரவுண்ட் ஃபிகர் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிவிட்டேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலை பை பண்ணணும். சரிங்களா? மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா என்ன பண்ணணும், புட்டை பை பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த செல் என்ட்ரி இப்போ நான் சொல்லி கொடுத்தல இது பாயிண்ட்ஸ் கொடுக்கும். சரிங்களா? பட் நோ நீட், நம்ம அது பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போது இங்கே ஒரு லைன் இருக்கா, சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? ரெசிஸ்டன்ட் நோக்கி ட்ராவல் ஆகுதுன்னா உடனே இந்த கேண்டலில் பிரேக் ஆன உடனே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு கிராஸ் லைன் வரையணும். எல்லாம் இங்கே டாப்பில் ஒரு ஹை இருக்கா, இங்கே இருந்து கடைசியாக வந்து அந்த க்ரீன் கேண்டில் இருக்கா அதுக்கு வரைஞ்சி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். இந்த இடம்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்கள் செகண்ட் லைனில். சரிங்களா? அப்போது இந்த லைனை விட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுங்கள், 3 கேண்டில். சரிங்களா? 3 மினிட்ஸ் நான் சொன்னேன்ல ஸ்கேல்பிங்க்கு சூட்டபுளான இடம். சரிங்களா? பை என்ட்ரி இந்த கேண்டிலோட ஹை. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட பாடி. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விக் வரைக்கும் வைப்பாங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த பாடியில் வைக்கணும். சரிங்களா? இப்போது இது வந்து இண்டெக்ஸில் பண்ணுறவங்களுக்கு. ஸ்டாக்கில் பண்ணுறீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ யதார்த்தமாக தான் எடுக்கிறேன். சரிங்களா? எடுக்கும்போது இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் கம்பல்சரியாக செக் பண்ணணும். என்ன அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டால் இந்த வீக் வந்து க்ரீனாக இருக்கணும். ரெட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 எப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 மினிட் டைம் ஃப்ரேம் இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது. சரிங்களா? மார்னிங்கே நீங்கள் செக் பண்ணிடலாம். சரிங்களா? மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இங்கே இருக்கிற லைனை, சரிங்களா, இப்போ மார்னிங் இன்றைக்கி 22ஆம் தேதி இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறதிலே ஹை போயிட்டு இந்த இடம் தான் எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நான் இதோட என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி கீழே டவுனில் போனது இந்த இடம். சரிங்களா?
இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்தே நம்ம எடுக்கலாம் சரிங்களா. பட் நீங்கள் அன்னன்னைக்கு பண்ணுறனால அன்னைக்குள்ள சார்ட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணி ட்ரேடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே ட்ராவல் ஆச்சுன்னா, இந்த லைனுக்குள்ளே ட்ராவல் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வராது ஸ்டாக்கை சரிங்களா. சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்ல விதத்தில் நீங்கள் எப்போவுமே நெஃப்டியில் இருக்க டாப் 10 ஸ்டாக்கை எடுத்துட்டு நெஃப்டியில் இருக்க டாப் 10 எடுத்துட்டு, ஏன்னா 50 ஸ்டாக் இருக்குது, டாப் 10 எடுத்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு சரிங்களா. அதில் வீக்லி கேண்டில் மட்டும் க்ரீனாக இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப கிராஸாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க சரிங்களா. நல்லா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வர்ற மாதிரி வச்சுட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகும் சரிங்களா. இப்போ நீங்கள் பைக்கு மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். அப்போது இந்த லைனுக்குள்ளே இப்போ இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதை ப்ரீவியஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 சப்போர்ட் இருக்கணும். இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட் சரிங்களா. இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த லைனுக்குள்ளே இருக்கும்போது நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இந்த லைனுக்கு வெளியில், இந்த பாக்ஸுக்கு வெளியில் வரும்போது ஃபர்ஸ்ட் 1 மினிட் விட்டுருங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு ஒன்று நடக்கும் சரிங்களா. கேண்டில் பிரேக் ஆன உடனே எடுப்பாங்க. நீங்கள் எடுத்த பிறகு என்ன ஆகுனா, இந்த இடம் அப்படி விக்கு விழுந்து பாடி கீழே வந்துடும். பாடி கீழே இருக்கக்கூடாது. ட்ரேல் அப்படி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக எக்ஸிட் ஆயிருங்க சரிங்களா. இந்த மாதிரி பாடி வெளியில் வரும்போது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 3 கேண்டில் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் சரிங்களா. 3 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் சரிங்களா. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் நிறையா டைம் அட்டன் பண்ணி பாருங்கள், அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ சிம்பிளாக இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் சரிங்களா. பை கொடுத்துருங்க, இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துருங்க. இதனோட ஹை நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் சரிங்களா. அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். 4447 சரிங்களா. 4447 சரிங்களா. இப்போது ஃபாஸ்ட் ட்ரேடிங் நம்ம பண்ணணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், இன்ட்ராடே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி போட்டு வச்சுட்டு மார்க்கெட் ஆர்டர் போடக்கூடாது சரிங்களா. ராங்காக விழுந்துடும். லிமிட் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சரிங்களா. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு 88,000 ரூபா பக்கம் தேவைப்படுது சரிங்களா. லிவரேஜ் உண்டு. ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். இப்போ 4 அதாவது 4447 2 மினிட்ஸ் நீங்கள் பாருங்களேன், ரொம்பலாம் வேண்டாம். இந்த கேண்டலோட ஹை, இதனுடைய ஹையை நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே ட்ராவல் ஆகிருக்கு பாருங்கள் சரிங்களா. 4460 சரிங்களா. 4460. ஸோ இங்கே நான் பை பண்ண வேல்யூ கொடுத்துட்டேன் சரிங்களா. செல் பண்ண வேல்யூ வெறும் 2 to 3 மினிட்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 13 பாயிண்ட்டை 2 நிமிஷத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ 3 மினிட்ஸ் தான் ஸ்கேல்பிங். எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 ட்ரேட் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதை ஒர்க் பண்ண வைக்க 3 விஷயந்தான் சரிங்களா. 1, மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50. 2வது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நல்லா ட்ரா பண்ணுங்கள் சரிங்களா. இதில் எப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் 1 மினிட் அதனுடைய பாடி வெளியில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா. அந்த கேண்டல்லேருந்து அதனுடைய விக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி. எக்ஸிட்டை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குல்ல அதனுடைய இந்த இப்போ நம்ம இதில் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த கேண்டலில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாடியோட லோவில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.